கர்த்தர் இன்று உங்களிடம் சொல்கிறார், தவறு செய்தாலும் என்னை விட்டு ஓடாதே, என்னிடமே திரும்பி வா. கேளுங்க, பைபிள்ல நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 இப்படி சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம செய்யற தப்பை மறைக்கிறத விட அதை அவர்கிட்ட சொல்றதுதான் அவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன் விளையாடும் போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டான். ரொம்ப பயந்து போய் யாருக்கும் தெரியாம அந்த உடைந்த துண்டுகளை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டான். அன்னைக்கு முழு நாளும் அவன் சிரிக்கவே இல்ல, ரொம்ப பயந்து போய் அமைதியா இருந்தான். ராத்திரி அவங்க அப்பா கூப்பிட்டு, ஏன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்குன்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் அவனால தாங்க முடியாம அழுதுகிட்டே உண்மையை சொல்லிட்டான். அவங்க அப்பா கோவப்படல, அவனை கட்டிப்பிடிச்சு, பொருள் உடைஞ்சதுக்காக இல்ல, நீ பயந்து தனியா கஷ்டப்பட்டியே, அதுதான் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாரு. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு சில தவறுகளை நாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கலாம். மனுஷங்க கிட்ட மறைக்கலாம், நண்பர்கள் கிட்ட மறைக்கலாம், ஆனா தேவன் கிட்ட எதையும் மறைக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? நம்ம தேவன் உங்களை தண்டிக்க காத்திருக்கிறவர் இல்ல, நீங்க திரும்பி வர காத்திருக்கிற அன்பான தகப்பன். அதனால உங்க தவறுகளை நீங்களே சுமந்துகிட்டு கஷ்டப்படாதீங்க. தேவன் கிட்ட சொல்லுங்க, தேவனை விட்டு ஓடாதீங்க, அவன்கிட்டயே ஓடிவாங்க. அவரு கண்டிப்பா மன்னிச்சு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பாரு. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.